வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல பாதாம் குல்ஃபி பண்ண போறோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல நம்ம பாதாம் ப்ரீமிக்ஸ் பண்ணியிருந்தோம். நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பாதாம் ப்ரீமிக்ஸை யூஸ் பண்ணி ஒரு பாதாம் குல்ஃபி பண்ண போறோம். ரொம்ப ஈஸியா இருக்கும். நீங்க பார்க்கல அப்படின்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். நீங்க பாருங்க. இல்ல உங்ககிட்ட ஆல்ரெடி பாதாம் ப்ரீமிக்ஸ் கடையில வாங்கினது இருந்தா கூட இந்த குல்ஃபி வந்து ஈஸியா உங்களால பண்ண முடியும். இதுல ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணியிருக்கனால ரொம்ப ஒரு ஹெல்தியான ரெசிபி. வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே பண்றதுனால ரொம்ப குவிக் அண்ட் ஈஸியா நம்ம பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க ஈஸியா அந்த பாதாம் ப்ரீமிக்ஸை யூஸ் பண்ணி பாதாம் குல்ஃபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அரை கப்பு நல்லா காய்ச்சி ஆற வச்சின பால் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கஸ்டர்ட் பவுடர் மார்க்கெட்ல கிடைக்குது. இதுல இருந்து 1 டேபிள் ஸ்பூன் நம்ம இதுல யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்ககிட்ட கஸ்டர்ட் பவுடர் இல்லை அப்படின்னா கார்ன்ஃப்ளோர் வருது இல்லையா, அது கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நான் வந்து கஸ்டர்ட் பவுடர் யூஸ் பண்ண போறேன். 1 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடரை இந்த பாலில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கஸ்டர்ட் பவுடரை கொஞ்சம் கூட கட்டி இல்லாம நம்ம நல்லா கரைச்சிக்கலாம். ஸ்பூன்ல கரைக்கிறத விட இந்த மாதிரி ஃபோர்க் வச்சு கரைச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஈஸியா வந்து கரைஞ்சிரும். கொஞ்சம் கூட கட்டி இல்லாம நல்லா கரைச்சாச்சு. ஸ்டவ்ல ஒரு 1/2 லிட்டர் பால் வச்சிருக்கேன். இந்த பாலை வந்து நல்லா காய்ச்சி கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணணும். நல்லா கொஞ்சம் அடி கனமான பாத்திரமா வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அடிக்கடி வந்து நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ண வேண்டிய வேலை இருக்காது. பாருங்க, பால் நல்லா திக்காயிட்டு வருது. முன்ன இருந்ததுக்கு இந்த அளவுக்கு திக்காயிருக்கு. இது இன்னும் நல்லா திக்காக்கணும் அப்படின்னா இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம பாலில் கஸ்டர்ட் பவுடர் கரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா, இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த பாலில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்டவ் ஆன்லேயே வச்சு இந்த கஸ்டர்ட் பவுடர் மிக்ஸ் போட்டோம் அப்படின்னா சில சமயம் கட்டி தட்டும். பழக்கம் இருக்கிறவங்களுக்கு பரவாயில்ல, பிகினர்ஸ்க்கு வந்து இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், இல்லைன்னா உங்களுக்கு கட்டி தட்ட ஆரம்பிச்சிடும். அது ரொம்ப சீக்கிரம் இந்த பால் பாருங்க திக்காயிடும். பாருங்க நல்லா திக்காக ஆரம்பிச்சாச்சு. இந்த சைட்லலாம் ஒட்டும் இல்லையா, அதுவும் அப்படி நல்லா எடுத்து விட்டுக்கோங்க. பாருங்க இப்படி பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சாச்சு இல்லையா. இந்த ஸ்டேஜில் நம்மளோட பாதாம் ப்ரீமிக்ஸ் பவுடர் மெஷரிங் கப்பில் 1/2 கப்பு 120 ml கப்பு ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் முன்ன பின்ன ஆனாலும் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும், இன்னும் கொஞ்சம் திக்காகட்டும். பாருங்க இந்த பதத்தில் இருக்கு இல்லையா, இன்னும் பாருங்க நல்லா கொதிச்சாச்சு, நல்லா திக்காயாச்சு. இது இன்னும் சூடு ஆறும்போது இன்னும் திக்காகும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது சூடு ஆறட்டும், அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா ஏதாவது எசன்ஸ் ஃப்ளேவர் ஏதாவது வேணா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம பாதாம் ப்ரீமிக்ஸ்லேயே எல்லாமே இருக்கு அப்படிங்கிறனால நான் எதுவுமே எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணலை. பாருங்க நல்லா சூடு ஆறிடுச்சு. சூடு ஆறுனதுக்கு அப்புறம் பாருங்க எவ்வளோ திக்கா இருக்கு. நம்ம வந்து நம்ம குல்ஃபி மோல்டில் ஃபில் பண்ணிடலாம். இந்த மிக்ஸை வந்து இந்த மோல்டில் போடுறதுக்கு முன்னாடி இந்த மோல்டை வாஷ் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் ஈரமாக இருந்தால் நல்லது. இப்போ இதில் ஃபில் பண்ணிடலாம். 1/2 லிட்டர் பாலில் நமக்கு எத்தனை குல்ஃபி வருது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஒரு 3/4 அளவுக்கு போட்டிருக்கேன் பாருங்க. இதே மாதிரி எல்லாத்துலையும் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். பாருங்க 1/2 லிட்டர் பாலில் 8 குல்ஃபி நமக்கு வந்திருக்கு. இந்த மூடியெல்லாம் நல்லா அப்படி க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி குல்ஃபி மோல்டு இல்லை அப்படின்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. நம்மகிட்ட ஸ்டீல் டம்ளர், இந்த காஃபி குடிக்கிற சின்ன சின்ன டம்ளர் இருக்கும் இல்லையா, அதில் கூட இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். நடுவில் வந்து ஒரு ஐஸ் குச்சி வச்சுக்கலாம், இல்லை நம்மகிட்ட இருக்கிற ஸ்பூன், சின்ன சின்ன ஸ்பூன் கூட நம்ம வச்சுக்கலாம். வச்சு நம்ம ஃப்ரீசரில் வச்சோன்னா அப்படியே நமக்கு செட் ஆகிடும். ஈஸியாக வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு லீவில் குழந்தைங்களுக்கு நம்ம அழகாக குல்ஃபி பண்ணி கொடுத்துடலாம். ஃப்ரீசரில் வைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா அப்படி தட்டி விடுங்க, டேப் பண்ணி விடுங்க. ஏர் பேக்கெட் ஏதாவது இருந்தால் கூட நமக்கு அது நல்லா செட் ஆகிடும். இப்போ நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாம். ஒரு 8 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். குல்ஃபி நம்ம ஃப்ரீசரில் வச்சு 8 மணி நேரம் ஆயாச்சு. இப்போ நம்ம டிமோல்ட் பண்ணி பார்த்துடலாம். ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கிட்டு நம்மளோட குல்ஃபி இருக்கு இல்லையா, இதை கொஞ்சம் நேரம் அப்படி தண்ணிக்குள்ளே வச்சிட்டிங்க அப்படின்னா டிமோல்ட் பண்ணுறது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். தண்ணியில் கொஞ்சம் நேரம் வச்சாச்சு. இப்போ டிமோல்ட் பண்ணிடலாம். லேசாக அப்படி சுற்றி விட்டுட்டு இப்படி எடுத்திங்கன்னா பாருங்கள் குல்ஃபி அழகாக வந்துடுச்சு. அடுத்ததையும் எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்துட்டு நான் காமிக்கிறேன். பாருங்க எல்லா குல்ஃபியும் டிமோல்ட் பண்ணியாச்சு. சம்மருக்கு டேஸ்டி அண்ட் கூலா பாதாம் ப்ரீமிக்ஸ் குல்ஃபி சர்விங்க்கு ரெடி. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். அருமையாக இருக்குங்க, செம்ம சூப்பராக இருக்குது. இந்த வெயிலுக்கும் அதுக்கும் இந்த மாதிரி சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்குது. இல்லை சின்ன சின்ன இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் நம்ம கட் பண்ணி ஆல்ரெடி பாதாம் ப்ரீமிக்ஸ் போட்டிருந்தோம் இல்லையா, அது வந்து அப்படியே வாயில் வரும்போது ரொம்பவே நல்லா இருக்குது.
ஒரு பாதாம் ப்ரீமிக்ஸ் பண்ணி வச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், சூடா வேணாலும் பால்ல போட்டு குடிக்கலாம், சில்லுன்னு கூட பால்ல போட்டு நம்ம குடிக்கலாம். இது மாதிரி குல்ஃபி பண்ணி சாப்பிடலாம். ஒரு ப்ரீமிக்ஸ்ல பாருங்க எவ்வளோ விதமா யூஸ் ஆகுது. ஈவன் பாயசத்துல கூட போட்டு நம்ம பாயசம் கூட பண்ணிக்கலாம். ஹெல்தியா டேஸ்டியாவும் இந்த மாதிரி வீட்ல பண்ணி வச்சு நம்ம ஃபேமிலிக்கு சர்வ் பண்ணும்போது அந்த சந்தோஷம், அந்த திருப்தியே வந்து ரொம்ப டிஃப்ரெண்டானது. கண்டிப்பா இந்த பாதாம் ப்ரீமிக்ஸ் நீங்க ரெடி பண்ணலாம். ரெடி பண்ணி பாருங்க. அதுவும் ரொம்ப ஈஸி. அதை யூஸ் பண்ணி இந்த மாதிரி குல்ஃபியும் பண்ணி பாருங்க. எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியை ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.